அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸ்மு செய்யக்கூடிய சர்த்துடைய எழுத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த மா இருக்குல்ல, அந்த மா எதனோடலாம் சேர்ந்து வரும், எதனோடலாம் சேர்ந்து வராது, அதுக்காண்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதிகப்படியான மா எதுக்கு சேரும் அப்படின்னா, அதை வலுப்படுத்துறதுக்காக வரும். இது சில இடத்துல மட்டும் என்ன செய்யும், சேர்ந்து வரும். இப்போ இன் ப்ளஸ் மா, இம்மா, ஹைசு ப்ளஸ் மா, ஹைசுமா. இந்த ஹைசுவோட இந்த மா சேர்ந்து வந்தால் மட்டும்தான் ஜஸ்மு செய்யும்னா, இந்த இம்மாலையும் அப்படி தான் சேர்ந்து தான் வந்திருக்கணும். சரிங்களா? இன் ப்ளஸ் மா, இந்த இரண்டு இடத்திலும் மா சேர்ந்து தான் வரும். சேர்ந்து வந்தால்தான் ஜஸ்மும் செய்யும். எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதில் சேராமல் வரும்னு பாருங்கள். மண், மா, மகுமா, ஐயு, இவைகளோட இந்த மா என்ன செய்யாது, சேர்ந்தே வராது. அதிகப்படியான மா சேர்ந்தே வராது. அதுக்கடுத்து மத்தா, ஐன, ஐயான, அண்ணா, இதோடலாம் சேர்ந்தும் வரும், சேராமையும் வரும். ஐனமான் நீங்கள் பட்டுன்னு பார்த்துருவீங்க, சொன்னோன்னைக்கு தெரிஞ்சிடும். ஆனால் மத்தா அதுக்கடுத்து தான் மா வரும். ஐயான அதுக்கடுத்து தான் மா வரும். புரிஞ்சுட்டிங்களா? அண்ணா அதுக்கடுத்து தான் மா வரும். ஐனமா மாதிரி சேர்ந்து எழுதுகிற மாதிரி கிடையாது, அது தனித்து, ஆனால் அதனோட சேர்ந்து வரும் அப்படிங்கிறத விளங்கிக்கணும். இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்த எல்லா எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள் தான், ஜஸமுடைய எழுத்துக்கள் தான். புரியுதா? அதான் இங்கே ஹெட்லைன் அப்படி போட்டிருக்கேன். ஜஸ்மு செய்யக்கூடிய சர்த்துடைய எழுத்துக்களில் இந்த அதிகப்படியானமா எதுக்காண்டி சேரும், வலுப்படுத்துவதற்காக சேரும். அது எப்போம்லாம் சேர்ந்து வரும், எப்போம்லாம் சேர்ந்து வரும், சேராமல் வரும், எப்போம்லாம் சேரவே கூடாது, அதை பற்றி தான் இப்போ பார்த்தோம். அல்லாஹ் தஆலா எளிதான முறையில் புரியக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.